ஏங்க என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? ஏன் தமிழ்நாடு இவ்வளோ மோசமாயிடுச்சு? இந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு 10 பாலியல் வன்கொடுமை பத்தி நம்ப கேள்விப்பட்டுருக்கேன் நானு. ஏன் இவ்வளோ மோசமாச்சு? எப்பா! நியூஸ பார்க்கும்போதே ஒவ்வொரு நாளும் பயமா இருக்குங்க. அடுத்தது என்ன நடக்குமோ அப்டின்ட்டு. ஏன்னா பெண்களுக்கு எதிரான அவ்வளவு பாலியல் குற்றங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாரத்துல மட்டும். ஏன் இப்படியெல்லாம் மிருகம் ஆயிட்டானுங்க? எதுக்காக இப்படி சொல்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் ஒண்ணு பார்த்தேங்க. சென்னை திருவொற்றியூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஒரு 6ஆம் வகுப்பு பொண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பகல்ல ஒரு ஆட்டோக்காரன் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா நடந்திருக்கு? ம் ஏன்னா திருவொற்றியூர் தெரியும். ரொம்ப ஹார்ஷான ஏரியா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். அதனால அந்த 6ஆம் வகுப்பு மாணவி என்ன பண்றாங்க, ஸோ பஸ்ல ஏறுனா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். அது இல்லாம பஸ் வந்து நெறைய ஸ்டாப்ல நின்னு போவும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, ஷேர் ஆட்டோ வருது. ஷேர் ஆட்டோல ஏறுறாங்க. ம். ஷேர் ஆட்டோல ஏறின உடனே அந்த ஷேர் ஆட்டோ டிரைவர் என்ன பண்றான், அந்த பொண்ணு வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. 6ஆம் வகுப்பு மாணவி பின்னாடி உட்காரும்போது, அந்த ஷேர் ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றான், பின்னாடி உட்காராதம்மா, முன்னாடி வந்து உட்காரு அப்படின்றான். நம்பி அந்த பொண்ணு அந்த 6ஆம் வகுப்பு மாணவி முன்னாடி போய் உட்கார்றா. அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பாலியல் தொந்தரவு செய்றான். அந்த 6ஆம் வகுப்பு மாணவி கத்தி கூச்சல் போடவே என்ன பண்ணிட்டான், அந்த 6ஆம் வகுப்பு மாணவிய ஓடுற அந்த ஷேர் ஆட்டோல வந்து கீழ தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு ஆட்டோ வேகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இத பார்த்து அந்த கூடியிருந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பொண்ண மீட்கிறாங்க. மீட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு போலீஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோன்னே அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. என்னம்மா நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்போ அந்த பொண்ணு சொல்றா, நான் ஆட்டோ பின்னாடி ஏறி உட்காந்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் என்ன முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான். நான் கத்தி கூச்சலிடவே என்னை வந்து கீழே தள்ளி விட்டு ஆட்டோ வேகமாக எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்து செக் பண்ணி அவனை தேடிட்டு இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவரை. இந்த அளவுக்கு அந்த காம குடர்னு ஆயிட்டாங்க. ஏங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நியூஸ் படிக்கிறானுங்க. இப்போ நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க காசுக்காக பண்ணுறேன்னு. காசுக்காக பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. அதை விட அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வுக்காக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது என்ன தோணும் மற்றவங்களுக்கு, ஓகே இப்படியே பண்ணுறது தப்பு, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், பெண்களை பெண்களாக தான் மதிக்கணும், அக்காவை அக்காவும், தங்கச்சி தங்கச்சியாகவும், அம்மாவை அம்மாவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணி போடுறாங்க. காசுக்காக பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே காசுக்காக பண்றாங்களா? கிடையாது. சில பேர் அவேர்னஸ்க்காகவும் இது வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு மீடியாக்கள் இருந்தும், இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தும், ஏன் இப்படி மிருகத்தனமா நடக்கிறாங்க அப்படின்னா புரியலங்க. அவங்களுக்கு தர பனிஷ்மெண்ட் வந்து 10ல இருந்து தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கும்மிடி பூண்டியில இதே மாதிரி தான் நடந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம், அவனுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு தெரியல. அதனால வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் தாங்க சரியில்லை. அந்த பனிஷ்மெண்ட் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா, அது இந்தியா முழுக்க அவனுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் இந்தியா முழுக்க தெரியணும். ஒரு பொண்ணை தொட்டா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வந்து அடித்தட்டுல இருந்து மேல இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்க. இந்தியா முழுக்க இந்த விஷயம் வந்து தெரியணும். ஒரு பொண்ணை தொட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து தீர்க்கும். அதுவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதுதாங்க, பாலியல் வன்கொடுமை தாங்க. அதான் சொல்றேன்ல, தங்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அது மாதிரி பெண்களை பாதுகாக்கிற நிலைமை தாங்க இப்போ வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த குழந்தை சொல்லிட்டா, ஷேர் ஆட்டோல போற பொண்ணு இப்ப சொல்லிட்டா, இந்த மாதிரி எனக்கு பாலியல் தொந்தரவு. ஆனா பஸ்ல எத்தனை பெண்கள் தெரியுமா அதை சகிச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி தனியா ஆட்டோல புக் பண்ணிட்டு போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்ட்டு தான் நம்ம ஷேர் ஆட்டோ புக் பண்ணோம். ஷேர் ஆட்டோவே இவங்க இப்படிதான் பண்றானுங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியங்க இருக்கணும். கொடுக்குற பனிஷ்மெண்ட் சரியில்லைங்க. ஒரு பொண்ணு மேல கை வச்சா அவன் கையை வெட்டு. துபாயில இருக்கிற அந்த பனிஷ்மெண்ட் எங்க இப்போ எடுத்துட்டு வராங்களோ, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எப்போ இங்க எடுத்துட்டு வராங்களோ அப்பதாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி தான் இப்போனா அது ஒரு வாரத்துக்கு ஒரு தான் விஷயம் கேள்விப்படும். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எப்படியும் ஒரு 10 12 இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. பெண்களை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பெண்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். தங்கம் வெள்ளியை பாதுகாக்கிற மாதிரி தான் பெண்களையும் வந்து பாதுகாக்கிற நிலைமை இப்போதைக்கு ஆகி போயிடுச்சு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும்போது அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன் நான்.